செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா. அங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டா அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. 10 ரூபாய் பாலாஜி பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில இருக்கக்கூடிய மக்கள் எங்க தலைவரோட அன்பு இல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். ஆட்சி மாற்றம் முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இந்த விளிமணம் மக்களுக்காக போராடிய அண்ணன் திருமான 92,000 காலத்துல அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சர் பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திரும்ப அண்ணன் 2000ல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னென்ன 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிமலை மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அதை சொல்லுங்க. நாங்குநேரில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் 12ஆம் கிளாஸ் பொண்ணும் கற்பழிக்க முடியாது. என்னுடைய தங்கை மேல கை வச்சா என்ன கோவம்? அதே கோவம் தான் எங்களுக்கு வருது. ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் முதலமைச்சர் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது? நீங்களும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கீங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க. பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மக்கள் உங்களை அட்லீஸ்ட் திருப்பி அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையே. அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. அப்ப இதை கேட்கறதுக்கு எங்களுடைய அண்ணன் எங்க தலைவர் மாவட்ட ரீதியா பயணம் போனார். மாவட்ட ரீதியா பயணம் போடும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துடைய எழுச்சிகள் பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அப்ப உடனே செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா. அங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டா அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. 10 ரூபாய் பாலாஜி பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில இருக்கக்கூடிய மக்கள் எங்க தலைவரோட அன்பு இல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அவ்வளவுதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க? அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்றம் முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைகிறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க. யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், வேணா நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க? அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரத்துக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆளு, ஆல்ரெடி மக்களுடைய இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவாரு, பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலை பண்ணி நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.